அந்தியூர் அரசு பள்ளியில் ஆபத்தை உணராமல் வகுப்பறை மேற்கூரையின் மீதேறி மாணவர்கள் சுத்தம் செய்கிறார்கள். பாதுகாப்பு உபகரணங்களின்றி ஆபத்தான முறையில் வகுப்பறை மேற்கூரை மீது ஏறி அவர்கள் சுத்தம் செய்யக்கூடிய அவல நிலை நிலவுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், பள்ளி மாணவர்கள் ஆபத்தான சூழ்நிலையில் பள்ளியின் மேற்கூரை மீது ஏறி சுத்தம் செய்யக்கூடிய அவலம் நிலவுகிறது. இதற்கு யார் பொறுப்பு? மாணவர்கள் கீழே விழுந்தா அவங்களுக்கு கீழே விழுந்துருவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு யார் பொறுப்பு? இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? கார்த்திகா, இந்த பள்ளியின் மேற்கூரையில் மாணவர்கள் ஏறி சுத்தம் செய்யும் அதிர்ச்சியூட்டக்கூடிய சம்பவம் நடந்திருப்பது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான். இந்த சம்பவம் தற்போது பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. பள்ளி மாணவர்கள் தங்களின் வகுப்பறையின் மேலே ஏறி எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் சுத்தம் செய்து வருகின்றனர். அந்த சம்பவத்தை அவ்வழியாக சென்ற சிலர் வீடியோ எடுத்து புகைப்படம் எடுத்ததை தொடர்ந்து பள்ளியில் இருந்தக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களை கீழே இறங்க சொல்லியிருக்கின்றனர். ஆபத்தை உணராமல் மாணவர்களை இத்தகைய செயல்பாடுகளில் ஈடுபடுத்திய ஆசிரியர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பாக இருந்து வரும் நிலையில் மாணவர்களை இது போன்ற செயல்பாடுகளில் இனி வரும் காலங்களில் ஈடுபடுத்தக்கூடாது எனவும் கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். இது குறித்து நாம் முதன்மை கல்வி அலுவலர் சுப்பாராவ் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது, பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணி செய்து வருவரிடம் விசாரணை நடத்தியதாகவும் இந்த சம்பவம் நடந்தது உண்மைதான் எனவும் உடனடியாக மாணவர்களை கீழே இறக்கி விட்டதாகவும் இந்த மாணவர்கள் NSS சேர்ந்த மாணவர்கள் என தெரிவித்திருக்கிறார். ஆனால் NSS மாணவர்களாக இருப்பின் அதற்கான உடை அல்லது பேட்சாவது அணிந்திருக்க வேண்டும். ஆனால் அது போன்ற எதுவும் அந்த பள்ளி மாணவர்கள் அணியவில்லை. இது சம்பந்தமாக பொறுப்பு தலைமை ஆசிரியர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்று எந்த ஒரு பள்ளியிலும் அரசு பள்ளியிலும் மாணவர்களை எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுத்தக்கூடாது என அறிவித்திருக்கிறதாகவும் சுப்பாராவ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கார்த்திகா, NSS மாணவர்கள் சுத்தம் செய்ததாக அவர் கூறிய தகவலில் தெரிய வந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.